திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 2. பகுதி கொஞ்சம் பெருசா இருக்கிறதால 2 நாள் சொல்லுவேன். அது 2இல் 1. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 1வது பகுதியை பார்த்தோம். இன்று 2வது பகுதியை பார்ப்போமா? சிவயோகி தந்த வரம். திருவண்ணாமலையிலிருந்து வாங்கி வந்த அந்த காளைகள் கழுத்து மணி ஓசையிட சீரான கதியில் ஓடத் தொடங்கின. நேற்று பார்த்தது. வண்டி போய்க் கொண்டிருக்கவே ராமையா பிள்ளை சற்றே சாய்ந்து அமர்ந்து தன் மனைவியை பார்த்து கொண்டிருந்தார். வாசற்படி அருகே நின்றிருந்த சின்னம்மையும் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். தெருமுனையில் திரும்பிய வண்டி அவள் கண்களில் இருந்து மறைந்தது. வீட்டுக்காரர் வெளியே போகும்போது இப்படிதான் மனைவிமார்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புவது வழக்கம். அந்த காலத்துல வெளியே போறாங்கன்னா அவங்க எவ்வளவு தூரம் அந்த சாலையில கடைசி வரைக்கும் போற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வருவாங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாது. வீட்டுக்காரர் வெளியே போறாங்கன்னா வீட்டுக்குள்ள உக்காந்துன்னு ஃபோன் பார்த்துட்டோ இல்லை நாடகம் பார்த்துட்டோ இருப்பாங்க மனைவிமார்கள். உடனே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். அவர் மாட்டுக்கும் வெளியே போக வேண்டியதா, வேலைக்கு போகிறாரோ இல்லை வெளியே போகிறாரோ போய் வர வேண்டியதான் கணவர். அந்த காலத்தில் இந்த சின்னம்மை அந்த வண்டி திரும்புகிற வரைக்கும் திரும்பி அவ கண்களிலிருந்து மறைகிற வரைக்கும் பார்த்துட்டு உள்ள வந்தா. வண்டி கண்களில் இருந்து மறைந்த பின்பும் சின்னம்மை வாசற்படியிலேயே வெகு நேரம் நின்று கொண்டிருந்தாள். கடந்த கால நினைவுகளில் அப்படியே மூழ்கியும் போனாள். இவருக்கு வாழ்க்கைப்பட்டு இந்த மருதூருக்கு வந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன. காலம் வேகமாய்தான் செல்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்தகத்துக்கு போய் வருவது என்றாலும் அத்தனை சுலபமில்லை. அதுவும் மிகவும் கடினமான காரியம்தான். அதுக்கு முன்ன கல்யாணம் பண்ணிட்டா தன்னுடைய பிறந்தகத்துக்கு போய் வர்றதுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போய் வருவாங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கூட போயிட்டு வருவாங்க. ஆனால் வேலை இருக்கிற பட்சத்தில் சில பேர் வரவே மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு போவாங்க. இவளோட ஏக்கம் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்தகத்துக்கு போய் வருவது என்றாலும் அத்தனை சுலபமில்லை. மனசுக்குள்ள நினைக்கிற அவ்வளவும். அதுவும் கடினமான காரியம். ஏன், இவருக்கும் இந்த கணக்கு பிள்ளை உத்தியோகத்தில் ஓய்வு கிடைப்பதும் கும்பகோணம் மகாமக திருவிழா போலதான் இருக்கிறது. அதனால்தான் திருமணமான பின்பு இத்தனை ஆண்டுகளில் 2 முறை மட்டும்தான் பிறந்தகத்துக்கு போய் வந்திருக்கிறோம். இந்த 15 வருஷத்துல 2 வருஷம்தான் வந்து அம்மா வீட்டுக்கு போய் வந்திருக்கா. வீடு எங்க இருக்குன்னா தென்னார்காடு மாவட்டத்து சிதம்பரத்தை அடுத்த இந்த மருதூர் கிராமத்துக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் பொன்னேரிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சின்ன காவனம் கிராமத்துக்கும் 200 மைல் தொலைவு அதிகமாக இருக்குமோ? இருக்கும். ஒருவர் பின் ஒருவராக இறந்து 5 முறை திருமணம் செய்து கொண்ட போதும் அந்த 5 மனைவிகள் ஒருவருமே இவருக்கு தந்தை பேற்றை கொடுக்கவில்லை. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினாரு, அவ இறந்துட்டா. ஆனா அவள் அண்ணாத்திக்கு ராமையா பிள்ளை அப்பாவாகலை. அதேமாதிரி அடுத்த மனைவியை கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ அவளும் தந்தை பேற்றை கொடுக்கல. இது மாதிரி 5 பேரும் தந்தை பேற்றை ராமையா பிள்ளைக்கு தரவில்லை. அதனால்தான் என்னவோ அத்தனை தூரம் பெண் தேடி வந்து சின்னம்மைய ஆராதாரமாக மணந்து கொண்டார், என்னை மணந்து கொண்டார்ன்ட்டு அவ மனசுல நினைச்சுக்கிறான். அவர் சந்ததி விளங்குவதற்கு சபாபதி பரசுராமன் என்ற 2 ஆண் பிள்ளைகளும் சுந்தரம் உண்ணாமலை என்ற 2 பெண் பிள்ளைகளும் பிறந்து ஆளாகி வருகிறார்கள். இப்படி சின்னம்மையின் நினைவோட்டம் போய்கொண்டு இருக்கையில் குழந்தைகள் தூக்கம் கலைந்து எழுந்து விட்டதற்கான அறிகுறி
அந்த அறிகுறியாக அவர்களின் குரல் வீட்டுக்குள் இருந்து கேட்டது. என்ன அம்மா அம்மான்னு எழுப்பியிருப்பாங்க. எழுந்த உடனே குழந்தைங்க அப்படிதான் கத்தும். ஏன்னா காப்பி வேணும், பால் வேணும் அப்படின்றதுக்காக கத்தும். அந்த குரலை கேட்டு இவளுடைய நிகழ்காலத்துக்கு வந்தா. நினைவோட்டம் திரும்பி நிகழ்காலத்துக்கு வந்தா குழந்தைகளோட குரலை கேட்டு. சின்னம்மையை அது நிகழ்காலத்துக்குள் கொண்டு வந்தது. அத்தோடு கண்ணெதிரே இருந்த அவசர வேலையும் அவளுக்கு புரிந்தது. சின்னம்மை உடனே வீட்டுக்குள் வந்தாள். பம்பரமாக சுழன்று பணிகளை செய்ய தொடங்கினாள். அடுத்த சில நிமிடங்களில் பிள்ளைகளுக்கு பணிவிடைகள் செய்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்தாள். அப்பவே பள்ளிக்கு கடகடன்னு பசங்களை ரெடி பண்ணி உடனே பள்ளிக்கு அனுப்பி வச்சா. இந்த காலத்தில் காலையில 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல் வேன் வருது. இந்த காலத்துல காலையில 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து குழந்தைங்களுக்கு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு, எல்லாத்தையும் டிஃபனும் போய் ஸ்கூல்ல தான் போய் சாப்பிடணும், சாப்பாடும் போய் ஸ்கூல்ல தான் சாப்பிடணும். வெளியே வேன் வருதுன்னா வேன் வரதுக்குள்ள கிளம்பிடணும். இல்லையா வேன் விட்டுட்டு போயிடும். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, பணிவிடைகள்லாம் செய்து முடித்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தாள். தானும் சிறிது உணவு உண்டு சற்றே ஓய்வாக கூடத்துக்கு வந்து தூணோரம் அமர்ந்து அதிலே சாய்ந்து கொண்டாள் சின்னம்மை. மனம் ஒன்றுபட அவள் வாய் தன்னாலேயே சிவபுராணத்தை ஓதத் தொடங்கியது. அது முடிந்த எல்லையில் சிவாய நம என்று திருவைந்தெழுத்து மந்திரத்தை தொடர்ந்தது. நல்ல உச்சி வேலை, சுட்டெரிக்கும் வெயில், பனிமலையான கைலங்கரியில் உமாதேவியரோடு வீட்டிருந்த சுக அனுபவத்தில் இருக்க வேண்டிய சிவபெருமான் அந்த மருதூரின் புழுதி படர்ந்த அந்த பிரதான வீதியின் முகப்பில் வந்து நின்றார். யாரு? ஈசன் சிவபெருமான் வந்து அந்த மருதூரின் புழுதி படர்ந்த வீதி, அந்த வீதியினோட பிரதான வீதியின் முகப்புல வந்து சிவபெருமான் நின்றார். பெருமானின் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது. முகத்தில் பேரொளி வீசியது. அடுத்த கணம் பெருமான் தம்மை ஒரு சிவயோகியாக உருமாற்றிக் கொண்டார். உருமாற்றி கொண்டு இந்த சிவயோகி என்ன பண்ணாரு, ஜெய ஜெய சம்போ மகாதேவா, ஹர ஹர சம்போ மகாதேவா என உச்சரித்து கொண்டே நடக்க தொடங்கினார். இந்த திருவீதி மருதூரின் திருவீதியில சிவபெருமான் நடக்கிறார். சிவபெருமான் வந்து நினைச்சா ஒரு இடத்துல காட்சி கொடுக்கலாம், நடக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஆனா அந்த மருதூரோட திருவீதியில நடக்கிறார். அன்றொரு நாள் தோழன் சுந்தரனுக்காக பறவை இடத்தில் ஒரு முறைக்கு இருமுறையாக தூது போனது போலவும், பறவைன்றது பட்சி இல்லை, பறவை நாச்சியார். பறவை நாச்சியாரிடம் தன்னுடைய தோழன் சுந்தரன், அப்பர் சுந்தரன் சொல்றேன் இல்லையா, அந்த சுந்தரனுக்காக பறவை இடத்துல வந்து ஒரு முறைக்கு இருமுறை தூது போனார் இவர். அதே மாதிரி சேரமான் பெருமாள் நாயனருக்காக நடனமிட்டது போலவும் இன்று இந்த மருதூரின் திருவீதியிலே அருள்ஜோதி திருவிளையாடல் புதிதாக என்று எழுந்தருளி இருக்கின்றான் ஈசன். ராமையா பிள்ளை சிவயோகி வீட்டின் முன் ராமையா பிள்ளையின் வீட்டின் முன் சிவயோகியாகிய சிவபெருமான் வந்து நின்றார். இந்த தோழன் சுந்தரனுக்காக பறவையிடத்தில் தூது போனார்னு சொன்னேன் இல்லையா, அதை சொல்றேன். அது தனியாவே இதுலயே சொல்றேன். வீதியில் நடந்த சென்ற சிவபெருமான் இங்க மருதூர்ல மட்டும் இல்ல, திருவாரூர் கமலம்பாள் சமேத வான்மீக தியாகராஜ சுவாமி கோயில் சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள்ல ஒன்று. அதாவது திருவாரூர்னா தேரழகு என்பார்கள். திருவாரூர்னா தேரழகு என்பது சொல்வழக்கு. அதுபோல பிறக்க முக்தி தரும் தலமும் திருவாரூர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமணத்தை முதியவர் வடிவில் வந்து தடுத்தாட்கொண்டார் சிவபெருமான். சிவபெருமான் வந்து
அங்க சுந்தரமூர்த்திக்கு சுவாமிகளுக்கு திருமணம் பண்ணி வச்சார். பின்னர் திருவாரூரில் இருந்தபடி ஆலயங்கள் தோறும் சென்று திருமுறை பாட்டு பாடி திருப்பாட்டு பாடும் வார்த்தையை அளித்தார், வரத்தை அளித்தார். யாருக்கு? சுந்தரருக்கு. தன்னுடைய தோழனாகவும் சுந்தரரை ஆக்கி கொண்டார் சிவபெருமான். சுந்தரர் தினமும் தனது திருவாரூர் ஆலயத்துக்கு சென்று தியாகேச பெருமானை வழிபட்டு வந்தார். அப்படி ஒரு முறை செல்லும் போது பறவை நாச்சியாரை அங்கே கண்டார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முன்வினை பயனாக அவர்களுக்குள் காதல் புகுந்தது. இருவரும் இல்லற வாழ்வில் இணைந்தனர். அதோடு இருவரும் சேர்ந்து தியாகேச பெருமானை வழிபட்டு தொண்டாற்றியும் வந்தனர் இருவரும். இந்த நிலையில் பறவை நாச்சியார் திருவாரூரிலே தங்கிட்டார். சுந்தரர் என்ன பண்ணாரு? சிவாலய தரிசனத்துக்காக யாத்திரை மேற்கொண்டார். சிவாலயம்லாம் தரிசிச்சுட்டு வரணும்னு இந்த சுந்தரர் யாத்திரை மேற்கொண்டார். பல சிவாலயங்கள் சென்று ஈசனை பணிந்து பாடி தான் வேண்டிய யாவற்றையும் தன் நண்பர்கள் வேண்டியவற்றையும் கேட்டு பெற்றார் சுந்தரர். தல யாத்திரையின் ஒரு பகுதியாக என்ன பண்ணாரு? திருவற்றியூர் ஈசனை வழிபடுவதற்காக வந்தார் இந்த சுந்தரர். வந்தவர் சும்மா இல்லை, அங்கு சங்கிலி நாச்சியாரை பார்த்தார். அந்த சங்கிலி நாச்சியார் யாருன்னா ஈசனுக்கு பூ கட்டி தொண்டாற்றி கொண்டிருந்தவர். அவரை பார்த்ததும் சுந்தர் திருவற்றியூர் ஆலய தரிசனத்திற்காக வந்தபோது சங்கிலி நாச்சியாரிடம் காதல் வயப்பட்டார். தொடர்ந்து ஈசனிடம் சென்று சங்கிலியிடம் தனக்காக சென்று பேசி தனக்கும் சங்கிலிக்கும் மனம் செய்து வைக்கும்படி வேண்டினார். சிவபெருமான் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் இல்லையா, உடனே சங்கிலியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஈசன் கிட்ட வேண்டினார். உடனே சங்கிலியார், சுந்தரர் ஏற்கனவே பறவையாரை மனம் செய்து கொண்டிருக்கிறார், எனவே நான் எப்படி அவரை மணக்க முடியும் என ஈசனிடம் கேட்டாங்க. அந்த அம்மா ஏற்கனவே பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணியிருக்காப்ல. அப்படி இருக்கும்போது என்னை எப்படி அவர் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு ஈசன் சொல்றாரு, அவளை விட்டு சுந்தரர் பிரிந்து செல்லாதபடி சத்தியம் வாங்கி தருவதாக கூறினார். உன்னை கல்யாணம் பண்ணிக்கினா, சங்கிலி உன்னை கல்யாணம் பண்ணிக்கினா இந்த சுந்தரர் உன்னை விட்டு போகாத மாதிரி நான் சத்தியம் வாங்கி தரேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. சுந்தரர் மணக்க சங்கிலி நாச்சியார் சம்மதித்தார். இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து திருவற்றியூரிலே தங்கியிருக்க சிவதண்டு செய்து வந்தனர் ரெண்டு பேரும். சில காலம் சென்றது. திருவாரூருக்கு ஞாபகம் வந்துச்சு. திருவாரூரில் வசந்த விழா நடக்குது, ரொம்ப விசேஷமாச்சே, அதை பார்க்கணுன்ற ஆவல்ல சுந்தருக்கு ஏற்பட்டது. உடனே என்ன பண்ணாரு? அதனால சங்கிலி நாச்சியாருக்கு கொடுத்த வாக்கை மீறி, இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொன்னவர் வாக்கை மீறி அவரது ஊரான அந்த திருவாரூருக்கு போனார். இந்த வாக்குறுதியை மீறி போனது, சிவன் சொல்லையும் கேட்காம வாக்குறுதி மீறி போனதால அவருடைய 2 கண் பார்வையும் பறிபோனது. யாருக்கு? சுந்தரருக்கு 2 கண் பார்வையும் பறிபோனது. அதன் பின் பல சிவத்தலங்களுக்கு சென்று பார்வை வேண்டி பதிகங்கள் பாடினார் சுந்தரர். அவர் மீது கொண்ட இரக்கத்தால் என்ன பண்ணாரு? திருவெண்பாக்கம் என்ற தலத்தில் ஒரு ஊன்றுகோலை மட்டும் கொடுத்தார் ஈசன். திருவெண்பாக்கம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கு திருவெண்பாக்கம். அங்க சுந்தரர் பாடும்போது கண்ணு தெரியலையே, இந்த ஊன்றுகோல் வைத்துக்கொள், இதன் உதவியோடு நீ சென்று வா அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட அடியார்களின் உதவியுடன் பல தேவத்தலங்களுக்கு தரிசிக்க சென்றார் இந்த சுந்தரர். ஒரு கட்டத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை வேண்டினார். யாரு? சுந்தரர் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வந்தார். அங்க ஏகாம்பரநாதரை வேண்டினார். அங்கு ஏகாம்பரநாதரை உருகி பாடினார். அதில் மனம் மகிழ்ந்த இந்த சிவபெருமான் சுந்தரருக்கு இடது கண் பார்வையை மட்டும் வழங்கினார். ஒரு கண்ணு தெரியட்டும், என்னை பற்றி பாடிட்டே ஒரு கண்ணு தெரியும், ஏற்கனவே ஊன்றுகோல் கொடுத்தாரு, இடது கண் பார்வையை வழங்கினார். பின்னர் அங்கிருந்து இன்னும் பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டார் சுந்தரர். திருவாரூர் சேர்ந்தார். அங்கே சொந்த ஊர் திருவாரூருக்கு வந்தார். அங்கு ஈசனிடம் மன்றாடி வலது கண் பார்வையையும் பெற்றார்.
யாரு சுந்தரருக்கு அங்க வலது கண் பார்வையும் வந்துடுச்சு, 2 கண்ணும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த நிலையில சங்கிலி நாச்சியாரை சுந்தரர் திருமணம் செய்து கொண்ட தகவல் பறவை நாச்சியாருக்கு தெரிஞ்சது. சுந்தரரை தன்னுடைய மாளிகைக்குள் வரவழைக்கல. திருவாரூர்ல வந்திருக்காரு இல்லையா சுந்தரரு, இவரு என் வீட்டுக்கு வரக்கூடாது, என்னை விட்டுட்டு சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதால அவர் என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு பறவை நாச்சியார் மறுத்தார். சிவனடியார்கள் பலரும் சுந்தரருக்காக சமாதானம் பேசி பார்த்தும் பலன் இல்லை. மனம் நொந்து போன சுந்தரர் நேராக திருவாரூர் ஆலயம் சென்று தியாகராஜ பெருமானை சரணடைந்தார். தனக்காக பறவையிடம் தூது செல்லும்படி வேண்டினார். எனக்காக நீங்க தூது போய் வரணும் அப்படின்னு. அதன்படியே திருவாரூர் ஆலய சிவாச்சாரியார் வேடத்துல சிவபெருமான் மாறி பறவையிடம் போயிட்டு சமாதானம் பேசினார் சிவபெருமான். அதற்கும் பறவையார் மனம் இறங்கவில்லை. இல்ல சிவாச்சாரியாரா சொன்னா எதுவும் வந்தாண்ண, என்னை விட்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு போனா அவர் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னுட்டா. யாரு? பறவை நாச்சியார் அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அதற்கும் மனம் இறங்கவில்லை. தூது சென்ற சிவபெருமானுக்காக இரவு நேரத்திலும் காத்து கொண்டிருந்தார் சிவபெருமான். தூது அம்சமே சிவபெருமான் போயிருக்காரே, என்ன சொல்ல போறாரு, ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரகாரமே சிவபெருமான் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து வந்தார், ஈசன் வந்தார். சுந்தரா, பறவையிடம் சமாதானம் பேசி பார்த்தேன், அவள் உன்னை ஏற்க மறுக்கிறாள் என்றார். அதை கேட்ட சுந்தரர், ஐயனே, தேவர்களை காக்க நஞ்சு உண்டீர், மார்கண்டேயனை காக்க யமனிடம் காத்தருளினீர். அப்படிப்பட்ட நீங்கள் உங்களை நம்பிய என்னை கைவிடலாமா? பறவையாரிடம் நான் மீண்டும் சேர நீங்கள் வழி செய்ய வேண்டுமே, வழி செய்யுங்கள் என கூறி இறைவனோட திருப்பாதங்கள்ல, ஈசனோட திருப்பாதங்கள்ல விழுந்து வணங்கினார். அவரோட பக்திக்கு இறங்கிய ஈசன், சுந்தரா, உனக்காக இந்த நள்ளிரவிலும் மீண்டும் நாம் தூது செல்வோம், வருத்தம் வேண்டாம் என கூறினார். பின்னர் தன்னுடைய சுய உருவத்துடனே பூதகணங்கள், தேவர்கள், முனிவர்கள் புடைசூழ அந்த திருவாரூர் திருவீதியிலே நடந்து சென்று கொண்டிருந்தார். பறவை நாச்சியாரின் மாளிகைக்கு முன் சென்றார். அப்போ அந்த பறவை நாச்சியாரோட மாளிகை திருக்கையிலே போல காட்சியளித்ததாம். சிவபெருமானை கண்ட பறவை நாச்சியார் ஓடி அவரது காலில் விழுந்து வணங்கி நின்றார். ஈசன் பறவையாரிடம், பறவையே, தோழன் என்ற உரிமையோடு சுந்தரன் என்மை அனுப்பிய காரணத்தினால் முன்பு நான் சிவாச்சாரியாராக உன்னை வேண்டினேன். மீண்டும் உன் முன் வந்திருக்கிறேன் என்னுடைய சுய ரூபத்துடன். உன்னுடைய இல்லத்திற்கு சுந்தரன் மீண்டும் வருதல் வேண்டும், அதுவே எம்முடைய விருப்பம் என்றார் சிவபெருமான். பெருமானே, தங்கள் திருவடி நோக திருவாரூர் வீதியில் நடந்து வந்ததை கண்ட பிறகும் நான் இசையாது இருப்பேனா? நாங்கள் கூடி வாழ்கிறோம் என்று கூறினார் பறவை நாச்சியார். அவருக்கு அருளாசி கூறிய சிவபெருமான் சுந்தரிடம் சென்று, சுந்தரா, நீ உடனே உன் பறவையிடம் செல்வாயாக என்று கூறிவிட்டு கருவறைக்குள் சென்று மறைந்தார். முன்பு போல் சுந்தரரும் பறவையாரும் மீண்டும் ஒன்றிணைந்து சிவ தொண்டுகள் புரியலாயினர். இப்படி சுந்தரருக்காக நள்ளிரவில் தம் திருப்பாதம் நோக திருவாரூர் வீதிகளில் தூது சென்ற திருவாரூர் வீதிகளில் தான் இந்த திருவாரூர் ஆழி தேரோட்டம் என்று ஆண்டுதோறும் பங்குனி மாதத்துல நடைபெறும். அந்த மாதிரி ராமையா பிள்ளையோட ஊரு இந்த மருதூர்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்து போறார் சிவபெருமான். பிறகு சிவயோகி என்ன பண்ணாரு, இந்த ராமையா பிள்ளை வீட்டின் முன்பு நின்று குரல் கொடுத்தார். அம்மையே, அருளரசி, அடியாருக்கு அமுது சேவிக்க வேண்டும், பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி அப்படின்னார். கூடத்தில் அமர்ந்து திருவெழுந்தெழுத்தை தியானித்துக் கொண்டிருந்த சின்னம்மை சிவயோகியின் பிச்சை ஏற்றிருக்கும் குரல் கேட்டு வேற்புற்றாள். இதனால அது புது குரலா இருக்கு, இது வரைக்கும் நம்ம கேட்கலையே அந்த குரலை, அது புது குரலா இருக்கு அப்படின்னு எழுந்து வேப்புற்று வெளியே வந்தாள். என்ன நடக்குதுன்னு திருவருள் பிரகாச வள்ளலார் 3வது பகுதியில் நாளை சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம்.
அன்பன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.